உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா என்னது? உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்றது தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொன்னால் பாராக்கடி. உயிர் எழுத்து என்னது? ஆ. இக்குன்றது மெய் எழுத்து. ஆவும் இக்கும் சேர்ந்தா கா. ஆவும் இக்கும் சேர்ந்தா க. ஆ கா சவுண்டு கால ஆ வருதா? ஆ சேர்க்கும்போது ஆவும் இக்கும் சேர்ந்தா கா அப்படின்னு இழுத்து சொல்லணும். இந்த இருக்கிற ஒரு மாத்திரை இங்கே வந்துடும். சரியா? அடுத்தது ஈ இக்கும் சேர்ந்தா கீ. ஈவும் இக்கும் சேர்ந்தா கீ. ஈன்றது உயிரெழுத்து, இக்குன்றது மெய் எழுத்து. ரெண்டும் சேர்ந்தால் தான் உயிர்மெய் எழுத்து வரும். ஈவும் இக்கும் சேர்ந்தா கீ கீ. சரியா? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு கோடு போடணும், அவ்வளோதான். அதுக்கு ஊ ஊ ப்ளஸ் இக்கு கு. சி மட்டும் போட்டால் போதும். காய் எழுதிட்டு சி மட்டும் போட்டால் போதும். சரியா? அடுத்தது ஊ. ஊவோட இக்க சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? கூ வரும். சரியா? அடுத்தது ரூவோட இக்க சேர்த்தோன்னா க்ரூ அப்படி வரும். அடுத்தது ஏவோட இக்கு சேர்த்தோம் அப்படின்னா கே. ஏவோட இக்கு சேர்த்தா கே. இதே ஐயோட நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஐயோட இக்கு சேர்த்தோன்னா கை. ஐயோட இக்கு சேர்த்தா கை. அடுத்தது ஓவோட இக்கு சேர்த்தா கோ. அவ்வோட ஓவோட இக்கு சேர்த்தா கோ. அவ்வோட இக்கு சேர்த்தா கவ். கவ். அவ்வோட இக்கு சேர்த்தா கவ். அம்மோட இக்கு சேர்த்தா கம். அஹவோட இக்கு சேர்த்தா கஹ. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு உருவாகுது பாராக்கணி. இப்போ பார்ப்போம். என் கூடயே படிங்க. க க கி கி கு கு க்ரு கே கை கோ கவ் கம் கஹ. சரியா? இப்படி தான் வந்து பாராக்கடி உருவாகுது. நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டர் பார்ப்போமா? ஆவோட செகண்டு கா இருக்கு இல்லையா, அந்த காவை நம்ம இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆவையும் வரையும் எழுதிடுங்க, அஹவரையும் எழுதிட்டு இந்த செகண்ட் காவை இக்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இந்த மாதிரி நோட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களால் படிக்க முடியும். இந்த வேர்ட்ஸ் இது பேசிக்ஸ், இந்த பேசிக்கே நம்மளுக்கு தெரிலனா ஒன்று படிக்கவே முடியாது. ஸோ அதனால் பேசிக்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ணணும். ஆவும் இக்கும் சேர்த்தா க. க செகண்டு க. சரியா? ஆவும் இக்கும் சேர்த்தா ஆ. என்ன மாத்திரை இருக்குது? ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை சேர்த்துக்கோங்க. க. ஈவும் இக்கும் சேர்த்தா கீ. முன்னாடி ஒரு கோண்டு போட்டு மேலே ஒரு கொம்பு போடணும், அவ்வளோதான். கீ. ஈயும் இக்கும் சேர்த்தா கீ. பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி வாய்ப்பாடு மாதிரி தான், அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்தது சி மாதிரி போடணும், ஆனால் உல்டாவா கு. அடுத்தது சி உல்டாவா போட்டிங்களா, இப்போ இதை இப்படி போடணும், கு கு இக்கு. அடுத்தது சியை வந்து கரெக்டாக போடுங்க, க்ரூ. சியை கரெக்டாக போட்டிங்கன்னா இப்போ க்ரூ. கா போட்டுட்டு சியை கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கா போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு மட்டும் போடணும். கா போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு கே. கே. அடுத்தது கா போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா அது கை. அடுத்தது கா போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு போட்டிங்க அப்படின்னா கோ. கா போட்டு ஒரு கோடு போட்டு, இல்லை 2 கோடு இல்லை, ஒரு கோடு தப்பாக எழுதுறீங்க பாருங்கள். கா போட்டு ஒரு கோடு போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா கவ். கா போட்டு மேலே புள்ளி வச்சிங்க அப்படின்னா கம். கா போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சிங்க அப்படின்னா கஹ. சரியா? இப்போ புரிஞ்சதா? இது ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். ஸோ நீங்கள் இதே மாதிரி பாருங்கள், ஒரு ரீகேப் பண்ணலாம். க க கி கி கு கு. நெக்ஸ்ட்டு க்ரூ கே கை கோ இக்கௌ. இக்குன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். கம் கஹ. சரியா? அவ்வளோதான். இது ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு க பார்க்கலாம். தேர்டு க எப்படி இருக்கும்? ஜே மாதிரி போட்டு வரும் இல்லையா, அந்த ஜே மாதிரி வரும் இல்லையா. ஜேயில் பாதி தான் இக்கு இல்லையா, அந்த ஜே மட்டும் இக்கு சேர்த்து எழுதணும்.
இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஜேவை வந்து அதே மாதிரி எழுதிட்டு வச்சுருங்க. ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஜே எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஆவும் காவும் சேர்த்தா க. கீக்கு இந்த பக்கம் முன்னாடி கோடு, அடுத்ததுக்கு பக்கத்தில் கோடு கீ. அடுத்தது கு. குக்கு சி போடணும், ஆனால் உல்டாவாக போடணும். அடுத்தது கு. குக்கு என்ன பண்ணணும், அடுத்தது கு. குரு இல்லையா, சியை கரெக்டாக போடணும், குரு. அடுத்தது ஏ. ஏ காவும் கே ஒரே ஒரு கொம்பு போடணும். அடுத்தது ஐயும் காவும் 2 கொம்பு போடணும். சரியா? அடுத்தது ஓவும் காவும், ஓவும் காவும் சேர்த்தா ஒரு கோடு ஒரு கொம்பு. அவ்வுன்னா ஒரு கோடு 2 கொம்பு. அம்முன்னா புள்ளி வைக்கணும், அஹனா பக்கத்தில் புள்ளி வைக்கணும், கா போட்டு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு இது. ஈஸியாக இப்போ படிச்சிடலாமா? பாருங்க. க க, கி கி, கு கு, குரு, கே கை, கோ கௌ, கம், கஹ. சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கா பார்க்கலாமா? 4th கா பார்க்கலாம். 4th கா 3 மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கா பார்க்கலாம். 4th கா போய் பாதி எழுத்து ஆவும் இக்கும் சேர்த்தா என்ன வரணும், க. ஆவும் இக்கும் சேர்த்தா க க. அடுத்தது இது மாதிரி கா கா எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து பண்ணலாம். கா ஃபஸ்ட்டு எழுதிட்டோமா, ஆவோட ஒரு மாத்திரை சேர்த்துக்கோங்க. ஒரு மாத்திரைனா பக்கத்தில் ஒரு கோடு க. ஈயோட சேர்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒன்று போட்டு மேலே ஒரு இது. அடுத்தது கீ. அடுத்தது இந்த பக்கம் போட்டிங்கன்னா கீ. அடுத்தது ஊவோட சேர்த்திங்க அப்படின்னா கு. சி தலைக்கீழே போடணும். ஊவோட சேர்த்திங்க அப்படின்னா குரு, கு. சரியா? அடுத்தது க்ரூவோட சேர்க்குறீங்க அப்படின்னா க்ரூ. சியை கரெக்டாக போடணும். அடுத்தது ஏவோட காவை சேர்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு கொம்பு போடணும். ஐயோட சேர்க்கும்போது 2 கொம்பு. ஓவோட சேரும்போது ஒரு கோடு ஒரு கொம்பு. அவ்வோட சேர்க்கும்போது ஒரு கோடு 2 கொம்பு. அப்போ கவ். அடுத்தது கம் ஒரு புள்ளி, கஹனா 2 புள்ளி, கஹ. சரி, 2 வைக்கணும். ஸோ இப்போ ரீகேப் பார்க்கலாம். கா, கி கி, கு கு, க்ரூ, கே கை, கோ கௌ, கம், கஹ. சரியா? கா வர்க்கம்